தெரியல. அது கொஞ்சம் ஹஸ்பண்ட் கேட்டேன், என்ன டிசார்டர் அதுன்னு கேட்டேன்னா, அவன் வந்து அது கொஞ்சம் என்ன சொன்னா, இது பயங்கர எனர்ஜியாக இருப்பாங்க, எக்ஸ்ட்ராவாக யோசிப்பாங்க, ஏதாவது ஒன்று பாட்டு அப்போ அது எப்படி யோசிச்சுக்கிட்டே படம் கால் ஓட்டிட்டு வந்ததை பற்றி நம்ம என்ன பேசுறது அப்படி யோசிச்சிட்டே வந்தேன். வந்து உட்கார்ந்ததுலேருந்து அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கும்போது இது அதுக்கு சேர்ந்தது தானா, ரொம்ப எனர்ஜியாக இருக்காங்க. நிச்சயமாக டீமுக்கு ஒன்று நன்றி சொல்லணும். இந்த படம் பார்த்தேன், ஃபஸ்ட்டு அந்த படத்துலேயே உங்களை ஆரம்பிச்சிடலாம் நினைக்கிறேன். நெல்சன், எனக்கு நெல்சன் பழக்கம் வந்து நான் அந்த நெல்சனுக்கு கால் பண்ணதுக்காக ஒன்று அந்த நெல்சன் கால் பண்ணிக்கிறேன். ஃபோன் அடிச்சுட்டு யோ இப்படியா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது மாதிரி நான் நெல்சன் பேசுகிறேன், நம்ம நெல்சன் பேச மாட்டாங்க. அப்போ இல்லை நெல்சன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு நாள் கூத்து அவரோட முதல் படம். பொதுவாக நம்ம என்ன நினைப்போம்னா, ரெண்டு ஆப்ஷன் இருக்குது சினிமா நம்ம வந்து சூஸ் பண்ணுறதுக்கு. படம் ரெண்டு ஆப்ஷன் அப்படின்னா ரெண்டு வேரியேஷன் இருக்குது. ஒன்று ஃபைட், ஒரு என்ன சொல்கிறதுன்னா யார் என்ன சொன்னாலும் கேட்காம அடமெண்ட்டாக நம்மளோட கிரியேஷன் இப்படியாப்பட்ட கதைகளை சூஸ் பண்ணி அந்த கதைகளுக்காக ஃபைட் பண்ணி அந்த கதைகளை மேடை ஏற்றுறது, அந்த கதைகளை வந்து ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு விஷயம், எது வெற்றியின் பக்கத்தில் இருக்குது, எது வந்து சக்ஸஸாக இருக்குது, எது நம்மளை போர்ட்ரேட் பண்ணணும், நம்மளை ஒரு டைரக்டராக நம்மளை ஒரு செலிபிரிட்டியாக எது போர்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி சூஸ் பண்ணி அந்த பக்கம் போய் இருக்கிறது, சம்பாதிக்கிறது. இந்த மாதிரி நெல்சனோட 4 படங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, அவர் கதை ரொம்ப கனமான கதைகளை எடுத்துக்குவார். நான் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன், அவரோட வயசு தான் என்ன, ஏன் அழகு ஒரு நாள் கொடுத்து பார்க்கும்போது எனக்கு வந்து அப்போ வந்து அவர் கூட பழகின ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அவங்க எல்லாரும் நெல்சன் பேசும்போது சின்ன பையன் மாதிரி நினச்சிட்டேன் நான். அப்போ இவர் சூஸ் பண்ணுற கதைகள் எல்லாமே வந்து மான்ஸ்டராக இருக்கட்டும், இல்லை வந்து பர்கானாவாக இருக்கட்டும், ஒரு நாள் கொடுத்துலாம் ஃபஸ்ட்டு படம் தொடங்கின விதமே வந்து ஒரு மெச்சூர்டான, இது என்ன சொல்கிறது, இது வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷன் பார்ப்பாங்களா, இப்போ உள்ள ஜென்ரேஷன் கனெக்ட் ஆவாங்களா அப்படின்லாம் யோசிக்காம ஒரு சினிமாவை நேர்மையாக அது நீ கனெக்ட் ஆகலை, எனக்கு ஒரு விஷயத்தை காட்டணும்னு தோணுது, அது எப்படி தான் தொடங்கணும்னு தோணுது, நான் அப்படி தொடங்கணும். அந்த மாதிரியான மனிதர்களை இந்த மாதிரி விலகி நிற்கக்கூடிய அங்கங்கே அவர் கதாபாத்திரத்தில் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் இன்டீரியராக ஒரு லைஃப் இருக்கும், எல்லா கேரக்டர்ஸுக்கும் இன்டீரியராக ஒரு லைஃப் இருக்கும். வெளியே நம்ம எல்லாம் ஜாலியாக இருப்போம், ஆடுவோம், பாடுவோம், என்ன ஏதோ பண்ணுவோம், புது புத்தி என்ன இருக்கோ புது புத்தியோட கனெக்ட் ஆகி புது புத்தி கூட ட்ராவல் பண்ணிட்டு இருப்போம். பட் இன்டீரியராக இருக்கிறத நம்ம வந்து பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ண மாட்டோம். அது நமக்கு பிடித்தமான மனிதர்கள்ட்ட, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட்கிட்டையோ இல்லை அவங்கள்ட்ட கூட நம்ம மறைக்க ட்ரை பண்ணுவோம். அவருடைய 4 படத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர்ஸ், அவரோட கேரக்டர்ஸ் இன்டீரியரான அவங்க மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய, அந்த மனசுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பாட்டுக்கு அவங்க ஆடி இருப்பாங்க, மனசுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கேள்விக்கு அவங்க பதில் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க, மனசுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய, மனசுக்குள்ளே வந்து வரைஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஓவியத்தை வெளியே காட்ட ட்ரை பண்ணுவாங்க. இப்படியாப்பட்ட கேரக்டர்ஸ் அவர் கிரியேட் பண்ணுறாரு. அது என்ன அப்படின்னா எங்கள் ஜென்ரேஷன் கேரக்டர்ஸ் தான் நெல்சன். எங்கள் ஜென்ரேஷனில் அவர் தனியாக இருக்காரு. நான் நினைக்கிறது அப்படி தான் நினைக்கிறாங்க. அவருக்கு வந்து ஒரு சோசியல் ரெஸ்பான்ஸ் இருக்குது, ஒரு சமூக பொறுப்பு இருக்குது. அதே நேரத்தில் அதை எல்லாத்துக்குள்ளேயும் நம்ம எல்லா தளத்திலையும் நீங்கக்கூடிய, அது ஒரு ஐடியாக இருக்கட்டும், ஐடி பீப்புளாக இருக்கட்டும், அது எஃப்எம் மாதிரி ஒரு இதுவாக இருக்கட்டும், ஒரு வீட்டுக்குள்ளே அடங்கி கிடக்கிற பொண்ணாக இருக்கட்டும், அல்லது மான்ஸ்டர் மாதிரி அந்த எல்லாத்துக்கும் தனித்த அங்கங்கே விடுபட்ட தென்படக்கூடிய, டக்குனு தென்படாத கேரக்டர்ஸ்களோட உள்ளுக்குள்ள இருக்கிற வாழ்க்கையை படம் முடிச்சு காட்டுறதுல எங்கேயாவது ஒரு மேலே கிடைக்காதா? ஏன்னா அவர் பெருசாக பேசுனது இல்லை. அவர் படம் பார்க்கும்போது எனக்கு தோணும், இந்த படம் வந்து அப்படியே ஒரு ஆற்றுல இலையத்துக்கு போட்டால் அது பார்த்து ராவலாகி மெதுவாக போயிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி எந்த சலனமும் இல்லாமல், எந்த பெரிய ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் நீங்கள் ஒரு நாவல் படிக்கிற மாதிரியான உணர்வுகளை தரக்கூடிய படங்கள் இருக்கக்கூடியது தான் நெல்சன். நீங்கள் மான்ஸ்டரில் பார்த்தீங்கன்னா எப்படியான காமெடி பண்ணலாம், ஆனால் அதுலேயும் சென்சிட்டிவான காமெடிஸ் தான் பண்ணியிருப்பார். அதை வச்சுக்கிட்டு கோக்கு மக்காலாம் பண்ணியிருக்க மாட்டார். இது ஏதாவது ஒரு ஸ்டேஜ் கிடைக்காதான்னு நான் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு, அவர் பேசுறதுக்கு. ஏன்னா இந்த தலை ரொம்ப முக்கியமானது. அப்படி எனக்கு பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த கதையை வந்து சூஸ் பண்ணதும், இந்த கதையை படம் பண்ணணும்னு சூஸ் பண்ணதும், அவங்களோட அந்த பயோபிக் அவங்களோட சினிமாகிராஃபியில் பார்க்கும்போதே எனக்கு தெரியுது அவர் இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணுறாரு. நினச்சி பார்த்தா அவருக்கு ஒரு சினிமா அறிவு இருக்குது, சினிமா வட்டம் இருக்குது. இப்போ என்ன புதுசாக வேகமாக ஓடும், இப்போ என்ன படம் எடுத்தால் பயங்கரமாக ஹிட்டாக முடிச்சா ஒரு கதையை அவரால் பண்ண முடியும். ஆனால் அவர் அந்த ஒரு ஆற்றின் போக்கில் உழக்கூடிய கூழாங்கல்லாவே இருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்கள். நிச்சயமாக அந்த ஒரு லிஸ்ட்டில் வந்து டிஎன்ஏ படமும் உங்கள் மனசுக்கு நெருக்கமான படமாக இருந்துச்சு. அது காரணம் என்ன அப்படின்னா,
ஒரு நாவல் படிக்கிற மாதிரி இருந்துச்சு. குட்டியாக நம்ம ஒரு நாவல் படிப்போம்ல. என் ஹஸ்பண்ட்டை கேட்டேன், எப்படா கேட்டால் எல்லாருமே ஒரு நாவல் படித்து முடிச்சுட்டு அவங்கள்ட்ட கேட்டோம்னா அவங்க அந்த ரியாக்ஷன் தான் கொடுப்பாங்க, எந்த பக்கத்தை பற்றி பேசுறது அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு அமைதியும் ஒரு மௌனம் இருந்துச்சு. ஏன்னா இது வந்து இந்த படத்தை பார்க்கும்போது என்னன்னா, நீங்கள் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஒரு உண்மையாக நேரடியாக பார்க்குற ஃபீல் இருக்கும். இந்த படத்தை பார்க்கும்போது என்ன தோணும் அப்படின்னா, ஊடு கத்திலாம் பார்க்க முடியாது. ஒரு படத்தை பார்க்கும்போது நம்ம படுத்து எந்திரிச்சு போன இடத்துல பக்கத்தில் ஒன்று நடந்திருப்போம். நம்ம ஒரு பில் கட்ட கவுண்டரில் நின்றுருப்போம். அந்த கவுண்டருக்கு ஒரு கதை இருக்கும், நமக்கு தெரியாது. நம்ம ஒரு டாக்ஸியில் ட்ராவல் பண்ணியிருப்போம். அந்த டாக்ஸிக்குள்ள ஒரு பயங்கரமான கதை இருக்கும், நமக்கு தெரியாது. நம்ம இப்படி அங்கங்கே வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருக்கோம். நம்ம நடந்து உட்கார்ந்து தூங்கி சிரிச்ச அல்லது தவிச்ச அந்த இடத்துக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு கதை இருக்கும், ஹியூமன் வேல்யூவோட ஒரு கதை இருக்கும். அந்த கதையை சொல்லக்கூடிய ஒரு படமாக தான் டிஎன்ஏ வந்திருக்கு. நாம் வந்து நம்பி போகக்கூடிய ஹாஸ்பிட்டல், நாம் நம்பி பேசக்கூடிய டாக்டர்ஸ், நாம் நம்பி விரும்பக்கூடிய நம்மளோட துணைகள், நம்மளோட உறவினர்கள், நம்மளோட காவல் அதிகாரிகள், இவங்க எல்லாத்துக்குள்ளேயும் கூடிய கதையை வந்து அதை சென்டர் பாயிண்ட் பண்ணி அதுக்குள்ள ஒரு வேல்யூஸை கிரியேட் பண்ணி இது நடந்தால் என்ன ஆகும் இருக்குல்ல. இப்படியாப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, இப்படியாப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க. இவ்வளோ நம்ம எவ்வளோ ஹியூமனுக்கு வேல்யூ கொடுக்குறோமோ அதே மாதிரி ஹியூமன் வேல்யூவே இல்லாத ஹியூமன்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய அந்த நாசக்கார உலகம் இருக்குல்ல, அந்த நாசக்கார உலகத்துக்குள்ள நம்ம எப்படி நாம அது தெரியாம அதுக்குள்ள எப்படி பின்னி பிணைஞ்சு கிடக்கும் அப்படிங்கிற வெளிச்சத்தை வந்து, அப்படிங்கிற ஒரு பயத்தையும் அப்படிங்கிற ஒரு கவனத்தையும் சொல்லக்கூடிய படமா டிஎன்ஏ வந்திருக்கு.